காலை வேளையில் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த ஒரு வருஷத்துடைய கடைசி மாதத்திலும் நம்மை பிரவேசிக்க பண்ணி இந்த முதலாம் நாளிலே அவரை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்து அவருடைய தயவுக்காய் நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக சங்கீதம் 121 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஜெபிப்போம். மகா ஸ்நேகவான ஆகிய தெய்வமே, பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் நாங்கள் ஒரு விசை கூட கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய முக பிரகாசத்தினாலே எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணாதா. இந்த காலையிலே வார்த்தையை தந்திருக்கிறீர், எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எங்களை உயிர்ப்பிக்க அது உண்மை உள்ளது ஆண்டவரே. அது விடுவிக்கும் போதுமானது, அது எங்களை பரிசுத்தமாக்க போதுமானது. ஆகையினால் இந்த காலை வேளையிலே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு அனுப்பி எங்களை திருப்தியாக்கி விடத்தை விட்டு அனுப்பும். அடியேன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலப்படுத்தும் நாதா. உம்முடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாய் அடியானுடைய வாயில் நம்முடைய வார்த்தைகளை போடுவீராக. ஆவியானவர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ரட்சகர் நாமத்தில் வென்ற ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாதத்தில் உங்களோடு கூட நான் பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த தேவனுடைய வார்த்தை, நாம் ஏறெடுக்க வேண்டிய சில காரியங்கள். அதில் முதலாவது காரியம் இங்கே வசனத்தில் நான் வாசித்தோம், கண்களை ஏறெடுக்கிறேன். எதற்கு தாவீது இப்படி சொல்லுகிறான்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்க ஒரு காரணம், அவரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அவர் எப்படிப்பட்டவர் என்று அடுத்த வசனத்தில் சொல்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். அவர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கி அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தராய் அவர் காணப்படுகிறவர். அவரிடத்திலிருந்து தான் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். மனுஷரிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து எனக்கு நிச்சயமாய் ஒத்தாசை வரும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அதனால ஒத்தாசை நாம் பெற்றுக்கொள்ள மனுஷரை அல்ல, கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க நம்முடைய கண்களை அவருக்கு நேராய் ஏறெடுக்க வேண்டியது அவசியம். இந்த கண்களை ஏறெடுக்கிற காரியத்தில் 3 காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இயேசு தன் கண்களை ஏறெடுத்த ஒரு அனுபவம். 2வது, கர்த்தர் மனுஷனை பார்த்து கண்களை ஏறெடுத்து பார்க்க சொன்ன ஒரு அனுபவம். 3வது, மனுஷனே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு அனுபவம். இந்த 3 அனுபவங்களை நான் இந்த காலையில் சற்று சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வாசிப்போம். முதலாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பாருங்கள், கிறிஸ்து தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தார். கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். ஆனால் மனுஷிகத்திலே
மனுஷரோடு வாசம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். நாம் வசனத்தில் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3:16 வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே என்ன செய்தார்? வெளிப்பட்டார். இந்த உலகத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட நோக்கம் இன்னதென்று நாம் அறிவோம். நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்மை சகல பாவங்களில் இருந்தும் மீட்டு கொண்டு அவருக்குரிய சொந்த ஜனமாய் மாற்றிக்கொள்ள அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் காணப்பட்ட இயேசு தம்முடைய ஊழியத்தினுடைய முடிவின் நாட்களிலே தம்முடைய ஜனத்திற்காக, தேவன் தனக்கு தந்த ஜனத்திற்காக அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நீங்கள் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே யோவான் 17 நான் வசனத்துல இப்படி வாசிக்கலாம். 6வது வசனத்தை பாருங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர் என்று சொல்கிறார். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். அவர்தான் உலகத்திலே தெரிந்தெடுத்தவர். யாரை? நம் ஒவ்வொருவரையும். எபேசியர் 1:3 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்த வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, வேதத்தில் வாசிக்கும் போது அங்கே எரேமியா 3:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக என்ன செய்து தெரிந்து கொண்டு. கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டார். ஆயிரமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். நம்மை பார்க்கிலும் பக்தி உள்ளவர்கள், நம்மை பார்க்கிலும் படித்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள், மேன்மக்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒன்று, அவர்களை அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் எளியவர்களாய் நமக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். எதற்கு? தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் காணப்படும்படிக்கு, அவருக்கு சொந்தமான ஜனமாய் நாம் காணப்படும்படிக்கு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 நாம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு யாராயிருக்கிறீர்கள்? சொந்த சம்பத்து அல்லது ஜனமாய் காணப்படுகிறீர்கள். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருக்கு சொந்தமானவர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்த நமக்காக இயேசு பிதாவை நோக்கி தம் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன், எதற்காக ஜெபித்தார் என்று அநேக காரியங்கள் அந்த அதிகாரத்தில் காணப்பட்டாலும் பிரதானமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போகிறேன். 24வது வசனத்தை நான் வாசிப்போம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க என்ன செய்கிறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே யாரும் இருக்கும்படி நீ எனக்கு தெரிந்து இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த ஜனங்களும் அங்கே இருக்க வேண்டும். அருமையானே, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு நான் அவர்களுக்காக என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு எண்ணத்தை கிறிஸ்து உடையவராய் காணப்படுகிறார். நம்மை பரலோகத்தில் சேர்க்கத்தான் அவர் விரும்புகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு என்ன செய்திருப்பேன், சொல்லி இருப்பேன். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன். அப்ப அவர் இருக்கிற இடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார். அதற்காகத்தான் தம்முடைய கண்களை ஏறெடுத்து தம்முடைய பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படுகிறார். 2வது ஒரு அனுபவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பெத்தானியா கிராமத்தில் லாசரு, மரியாள், மார்த்தாள் என்கிற இந்த 3 பேர் காணப்படுகிறார்கள். இவருடைய வீட்டுக்கு அடிக்கடியாய் இயேசு கடந்து போவது வழக்கம். அங்கே தங்குவார். அவர்கள் அவரை உபசரிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்படிப்பட்டதான வீட்டிலே இயேசு ஊழியத்திற்கு காணப்படும் போது லாசரு வியாதியாயிருந்தான். வியாதிப்பட்ட லாசரு சுஸ்தமாகும்படிக்கு இயேசுவை அழைத்தார்கள். இயேசு வர தாமதித்தார். 4 நாட்களுக்கு பிறகு வந்தார். அதற்குள்ளே லாசரு மரித்து போனான். அவனை கல்லறையில் வைத்து அடக்கம் செய்தார்கள். இயேசு வந்து மரியாளும் மார்த்தாலும் அவரிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். ஆனால் இயேசு சொன்னார், நான் அவனை எழுப்ப போகிறேன். ஆண்டவரே, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் எழுந்திருப்பான் சொன்னார். ஆனால் இயேசு அவனை வைத்த இடத்தை எனக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் கல்லறைக்கு முன்பதாய் நின்று கொண்டு இயேசு சொன்னார், கல்லை புரட்டி போடுங்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவரே, அவன் மரித்து 4 நாளாயிற்றே, நாருமே. ஆனால் கல் புரட்டப்பட்டது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து அவர் சொன்னதான வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை என்ன செய்தேன், சொன்னேன் என்று சொல்லி இயேசு சொல்லி, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். உடனே மரித்தவன் என்ன செய்தான், வெளியே வந்தான் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடும்படிக்கு சொன்னார். இயேசு உயிரோடு எழுப்பினதற்காக அவர் ஜனங்கள் தம்மை விசுவாசிக்கும்படிக்கு தம்முடைய கண்களை பிதாவை நோக்கி ஏறெடுக்கிறவராய் காணப்பட்டார். எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர் தான் இயேசு. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் எப்போது ஆவலுடையவராய் காணப்படுகிறார். என்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு என்னவாயிருக்கிறது, போஜனமாயிருக்கிறது என்று இயேசு சொன்னார். அப்படியானால் இங்கே மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு யாதொரு தடை இல்லை. ஆனால் சூழ இருக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், தம்மை விசுவாசிக்க வேண்டும் என்று தம்முடைய கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நம்முடைய ஜீவிதத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை போல அற்புதங்களை செய்வதற்கு
வேறு ஒருவரும் இல்லை. மூணாவது ஒரு சம்பவத்தை நான் சொல்வேன் என்று சொன்னால், இயேசு வனாந்தரமான ஒரு இடத்திலே காணப்பட்டார். ஜனங்கள் 3 நாட்களாய் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களை அனுப்பிவிட சீஷர்கள் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் அவர்களை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் என்ன செய்வார்களே, சோர்ந்து போவார்களே. அவர்களுக்கு இத்தனை பேருக்கு இங்கே இருந்த அப்பம் கிடைக்கும். அங்கே 5 அப்பமும் 2 மீனும் வைத்திருந்த ஒரு சிறு பையன் அவருடைய கையிலிருந்து அந்திரேயா வாங்கி கொண்டு வந்து கிறிஸ்துவிடத்தில் கொடுத்தார். கிறிஸ்து தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷருடைய கையிலே கொடுத்தார். சாப்பிட்ட புருஷர் 5000 பேர் அவர்கள் எல்லாரும் திருப்தியாய் புசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மீதமும் 12 கூட எடுத்தால் என்று நான் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து தாம் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அதை செய்வதற்கு முன்பு பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், நாம் எதை செய்தாலும் எப்பொழுது செய்தாலும் நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். எதற்கு? ஒத்தாசை வருவதற்கு. நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே அவர்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 123 முதலாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற வேளையில அங்க வாசிக்கிறோம் விவிதமாக. 123ஆம் சங்கீதம், பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமாம் போலவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே என்ன செய்யும். பார்த்திருக்கலாம், எதுவரைக்கும் நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும் என்றால் அவர் நமக்கு என்ன செய்யும் வரைக்கும்? இரக்கம் செய்யும் வரைக்கும். அவர்தான் இரக்கங்களின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அதனால் அவரை நோக்கி பார்ப்போம். 2வது அனுபவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அங்கே கர்த்தர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படிக்கு சொன்ன அனுபவம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 14வது வசனத்தை நாம், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் என்ன செய், நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவர் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன செய்யப்படும், எண்ணப்படும். இங்கே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். இதற்கு முன்னே ஒருவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். வாசிப்போம், 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, போதும், தான் மனுஷீகத்திலே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். நன்றாய் கவனிக்கணும். இங்கே நமக்கு தெரியும், ஆபிரகாம் கர்த்தராலே அழைக்கப்பட்ட போது லோத்தும் அவனோடு கூட சேர்ந்து பிரயாணப்பட்டான். லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்பொழுது ஆபிரகாம் லோத்தை அழைத்து, நாம் சகோதரர், நமக்குள் இந்த வாக்குவாதம் வேண்டாம். ஆகையால் நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன், நீ தெரிந்து கொள் என்று சொன்னான். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறேன் இவ்விதமாய், யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் அது நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்
எகிப்து தேசத்தை போலவும் அவ்வளவு செழிப்பாய் காணப்பட்டது. செழிப்பை கண்டதான லோத்து கண்களை ஏறெடுத்து அதற்கு நேராய் போய்விட்டான், சோதோமுக்கு நேராக. ஆனால் ஆபிராமோ கர்த்தர் தனக்கு சொன்னதை செய்யும்படிக்கு தன் கண்களை ஏறெடுத்தான். வசனத்துல வாசித்த 14வது வசனத்துல, லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார். பாருங்க, கர்த்தர் சொன்னபடி அவன் ஏறெடுத்து பார்த்தான். அங்கே வசனத்திலே நான் வாசிக்கிறோம், கர்த்தர் அந்த தேசம் முழுவதையும் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்ன செய்தார்? வாக்குத்தத்தமாய் தந்தார். யோசுவாவின் நாட்களிலே அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்ல காரணம், நமக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தேசத்தை பார்க்கும்படிக்கு, ஆசீர்வாதத்தை கண்டு அதை பெற்றுக்கொள்ள நாம் ஏறெடுக்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படிக்குத்தான் கர்த்தர் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க சொல்கிறார். ஆகினால கர்த்தர் நமக்கு சொல்வாரானால் நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது உண்மையாகவே அது ஆசீர்வாதமாய் காணப்படும். 3வது அனுபவத்தை நான் சொல்கிறேன், மனுஷன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த அனுபவம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கலாம். தானியேல் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து புத்தி எனக்கு தெளிந்து வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே. பாருங்கள், இங்க நன்றாய் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதிதான். கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய தரிசனத்தை கண்டான். அதை குறித்து நான் விளக்கவில்லை. அந்த தரிசனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய நீர் மகா மேன்மையுள்ள ஒருவராய் நீர் காணப்படுகிறீர். ஆனால் ஒரு காரியம் நடக்கும், நீர் வெளியின் மிருகத்தை போல புல்லை என்ன செய்வீர்? மேய்வீர். இப்படிப்பட்டதான காரியம் சம்பவிக்க போகிறது. ஆகையினால நீர் செய்ய வேண்டிய காரியம், நீர் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆனால் அவனோ தான் கட்டின பெரிய மாளிகையிலே அவன் உலாவி கொண்டு, இது என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று, நான் என் வல்லமையின் பராக்கிரமத்துக்கென்று, என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று, என் ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உம்மை விட்டு நீங்கிற்று. நீர் என்ன செய்யப்படுகிறீர்? மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படி சொல்லப்பட்டது. அந்த காரியம் அச்சரம் பெறலாமல் அப்படியே நடந்ததே நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு பின்புதான் அங்க வசனத்தில் என்ன வாசித்த வேத பகுதி, அவன் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சார் தன் கண்களை என்ன செய்தான்? வானத்துக்கு ஏறெடுத்தான். அப்பொழுது புத்தி அவனுக்கு என்ன செய்தது? திரும்பி வந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் பாடமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யத்தை தந்தாலும், எவ்வளவு நன்மையானதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்தாலும், நாம் மகிமைப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு நபர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. இது என்னாலே ஆயிற்று, என் சாமர்த்தியத்தினாலே, என் திறமையினாலே, என்னுடைய
பலத்தினால் இது எல்லாம் ஆயிற்று என்று சொல்ல எந்த விதத்திலும் நமக்கு எந்த யோக்கியதையும் இல்லை. கர்த்தர் நம்மை பலப்படுத்தாவிட்டால் நாம் ஒன்று செய்ய இயலாது என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நேச்சார் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் பரலோகத்தின் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி வந்ததை நான் வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு நபரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை என்ன செய்தான்? கண்டான். இங்க வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். எந்த இடம்? 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் அடியேன் என்றான். அவன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. பாருங்கள், கர்த்தர் கொடுத்த பிள்ளை ஆண்டானை தமக்கென்று கேட்கிறார். ஆபிரகாம் எந்த விதத்தில் தயக்கம் காட்டாதபடிக்கு அவன் புறப்பட்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். அங்க வசனத்தில் நான் வாசிக்கிறோம், 3ஆம் நாளிலே அவன் தன் கண்களை எடுத்து அந்த இடத்தை என்ன செய்தான்? கண்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எந்த இடம்? கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய இடம் இன்னதென்று அவன் கண்கள் நோக்கி பார்த்தது. கர்த்தரால் குறிக்கப்பட்ட இடம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் ஆராதிப்பதற்கு கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்தை நாம் நம்முடைய கண்களால் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். இங்கே ஈசாக்கை பலி செலுத்துவதற்குரிய இடத்தை கர்த்தர் அவனுக்கு குறித்திருந்தார். அந்த குறித்த இடத்தை அவன் என்ன செய்தான்? கண்டான். சரியா அந்த இடத்துல இருந்த போது, ஆராதித்த போது நமக்கு தெரியும், கர்த்தர் ஈசாக்கின் மேல் கைப்படாதபடிக்கு அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் என்ன செய்திருந்தார்? ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இந்த காலையிலே நான் ஒன்று சொல்ல முடியும், தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, கர்த்தர் நமக்காய் சகலவற்றையும் என்ன செய்கிறவர்? ஆயத்தம் செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறவர். அந்த ஸ்தலத்திலே தான் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவனாய் காணப்பட்டான். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆதியாகமம் 18. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3 புருஷர் அவனிடத்தில் நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டு குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்கள், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த இடம் எங்கே? தன்னுடைய கூடார வாசலிலே காணப்படும் போது தன் கண்களை பகலின் உஷ்ண வேளையிலே ஏறெடுத்து பார்க்கிறான். 3 புருஷர் அவனை நோக்கி கடந்து வருகிறாய் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இங்க வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமிடத்தில் வந்து 2 செய்தியை அவர்கள் சொல்லுகிறாய் காணப்பட்டார்கள். ஒன்று, கர்த்தர் அவனுக்கு சந்ததி கிடைக்கும் என்று சொல்லி அவனுக்கு சொன்ன அனுபவம். அந்த வசனத்தில் பாருங்கள், 14வது வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன். பாருங்கள், அருமையான கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் 2வது முறை தம்முடைய வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். முதல் தரம் அவர் சொன்னார், 2வது தரம் அதை உறுதிப்படுத்தும்படிக்கு இப்பொழுது ஆபிரகாமை நோக்கி கடந்து வருகிறார்.
இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படிக்கு நம்மை தேடி வருகிறவராய் காணப்படுகிறார். நிச்சயம் அது கர்த்தராலே ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தர் சோதோம் குமாராவை அழிக்க போகிற காரியத்தை ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அங்க 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று என்ன செய்வானாம்? கட்டளையிடுவான். யாருக்கு? தன் பிள்ளைகளுக்கு. எதை கட்டளையிடுவான்? கர்த்தருடைய வழிகளை என்ன செய்யுங்கள்? காத்து நடவுங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் தான். அப்படி செய்கிற அந்த ஆபிரகாமை பார்த்துத்தான் சோதோம் குமாராவுடைய அழிவை குறித்து அவர் பேசுகிறவராய் காணப்பட்டார். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். அருமையானவர்களே, தேவன் தம்முடைய ரகசியத்தை தாம் செய்ய போகிறதை முன்கூட்டியே தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறவர்? அறிவிக்கிறவராய் காணப்படுகிறவர். இனி மூன்றாவது அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் கண்களை ஏறெடுத்து பார்க்க சொன்ன ஒரு அனுபவம். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் நம்முடைய கண்களை இந்த கடைசி நாட்களில் ஏறெடுத்து பார்க்க சொல்ல ஒரு காரணம். வயல் வெளியில எல்லாம் என்ன செய்திருக்கிறது? அறுப்புக்கு ஆயத்தமாய் காணப்படுகிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு தம்முடைய எஜமான் ஆட்களை அனுப்பும்படிக்கு அவரிடத்தில் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம். நம்முடைய தேசத்துல ஏராளம் ஆத்துமாக்கள் கர்த்தரை நோக்கி கடந்து வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இது கடைசி காலம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாய் ஒரு பெரிய அறுவடை நமக்கு முன்பதாய் காத்திருக்கிறது. அந்த அறுவடையை பார்க்கிறவர்களாய் அல்ல, அந்த அறுவடையை சேகரிக்கிறவர்களாய், களத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அதனால்தான் இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ. அதில் மலையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொய்த்தவர் குறைவான் என்று. அதனால் வெட்டுகிறவர்கள், அதை அறுக்கிறவர்கள் குறைவு. இந்த காலையிலே நம்முடைய ஜீவிதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அறுப்புக்கு ஆட்களை கர்த்தர் அனுப்பும்படிக்கு. அதனால் மிஷனரி இயக்கங்களிலே ஒரு வாசனை விதமாய் போடப்பட்டிருக்கும், அனுப்பு, இல்லாவிட்டால் நீ போ என்று சொல்லி. நீ போ அல்லது நீ அனுப்பு. இந்த 2 காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நாம் செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நாம் பிறரை அனுப்ப வேண்டும். அதனால் எதற்கு? பரலோக ராஜ்யத்தில் ஆத்துமாக்களை சேர்க்கும்படிக்கு நாம் செய்வோமானால் நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில், ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலும் நட்சத்திரங்களைப் போலும் சோபிக்கிறவர்களாய் காணப்படுவார் என்று சொல்லி. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டும் நம்முடைய கண்கள் கர்த்தருக்கு நேராய் ஏறெடுக்கப்படுவதாக. 2வது அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். நன்றாய் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான் இது. விஸ்தாரமாய் பேச நேரம் இல்லை, சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இஸ்ரவேலர் புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு அவர்கள் என்ன செய்தானா? வழிமறித்த செய்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பார்த்தீர்களா? வழிமறித்தார்கள். அவர்களுக்கு அப்பமோ தண்ணீரோ கொடாதபடிக்கு வழிமறுத்தவர்களாயும் மாத்திரமல்ல, அவர்களில் பலவீனரை வெட்டுகிறவர்களாயும் காணப்பட்டார்கள். இந்த செய்கையை யார் மனதிலே வைத்திருந்தது? கர்த்தர் மனதிலே வைத்திருந்தார். ஆயினால்தான் கர்த்தர் சவுலை பார்த்து சொன்னார், நீ அவனுக்கு அமலேக்குக்கு விரோதமாய் போய் முழுவதும் சங்கரி என்று சொன்னான். விட்டு விட்டான். ஆனால் நான் இந்த இடத்திற்கு வருகிறேன். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னதான வார்த்தை, அவன் மலையின் உச்சியிலே கடந்து போய் தன் கைகளை உயர பிடித்து நின்று கொண்டிருந்தான். யோசுவாவை பார்த்து சொன்னான், நீ நமக்காக மனுஷரை தெரிந்து கொண்டு யுத்தத்திற்கு போ, நான் மலையின் உச்சியிலே உனக்காக காத்திருப்பேன். அருமையானவர்களே, மலையின் உச்சியிலே ஆரோனும் ஊரும் மோசையோடு சேர்ந்து போனார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கைகள் தளர்ந்து கையை கீழே தாழ்த்தின போது அமலேக்கு மேற்கொண்டார். இந்த காரியத்தை பார்த்த ஆரோனும் ஊரும் செய்த காரியம், ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் மோசையை உட்கார வைத்து 2 பக்கத்திலும் இருவரும் அவன் கைகளை அவர்கள் தாங்கி பிடித்தார்கள். அங்கே கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் கை ஒரே நிலையாய் காணப்பட்டது. அமலேக்கரை முழுவதும் என்ன செய்தார்கள்? சங்கரிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த காலை வழியிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கைகளை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி ஜெபிக்கும் போது உண்மையாகவே ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்முடைய கைகளை உயர்த்துவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஒரே ஒரு காரணத்தை சொல்கிறேன், நான் முற்றிலும் ஆண்டவரே உமக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சரணாகதியாய் நம்மை படைப்பதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அதில் நம்முடைய கைகளை உயர்த்தி ஜெபிப்போமானால் நிச்சயம் மோசேயுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவருக்கு நேராய் என்ன செய். பாருங்கள், உன் கைகளை கர்த்தருக்கு நேராய் ஏறெடுக்க ஒரு காரணம் ஒன்று உண்டு. பசியினால் மூர்ச்சித்து போகிற குழந்தைகளுக்காக உன் கைகளை என்ன செய்? ஏறெடு. கர்த்தர் ஜனத்தை ரட்சிக்க வேண்டுமானால் நம்முடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இனி 3வது காரியத்துக்குள்ளே நான் போகிறேன். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை வாசிக்கலாம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். 3வது நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். கண்களை மட்டுமல்ல, நம்முடைய கைகளை மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராய் நாம் ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் சுத்திகரியும். தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை என்ன செய்யும்?
என் 139 சங்கீத கடைசி 2 வசனம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன செய்யும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே என்ன செய்யும், கட்டளையிடும். அருமையானே, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் காணப்பட்டால் நம்முடைய ஜீவிதமும் பரிசுத்தமாய் காணப்படும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் எடுத்து, ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி எனில், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதியீடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவிகளாகி இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்யும். அப்ப நாம் தீட்டுப்படாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை எப்போதும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய இருதயமே எப்படிப்பட்டது? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்வது போது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை சோதித்து பார்க்கிறார். நான் வேத வசனத்தில் வாசிக்கும் போது 2 வசனத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 17 வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ. பாருங்கள், இருதயத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். மாத்திரமல்ல, அதே நீதிமொழியில் வாசிக்கும் போது நம்முடைய இருதயங்களை என்ன செய்கிறாராம், நிறுத்து பார்க்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆயினால இந்த அருமையான காலை வழியிலே நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கும். அவர் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அவர் வந்து வாசம் பண்ண நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கும். இருதயத்தை ஏறெடுக்க வேண்டிய காரியம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா 24:23வது வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். கடைசியா யோசுவா மரிப்பதற்கு முன்பு இவ்விதமாய் சொல்கிறார், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாதாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்து உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, அல்லது நீங்கள் வாசம் பண்ணுகிற எமோரியரின் குடிகளாகிய இந்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாம் கர்த்தரை சேவிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் நாம் ஏறெடுப்போம். கண்களை ஏறெடுத்தால் நமக்கு ஒத்த ஆசை வரும். நம்முடைய கைகளை ஏறெடுத்தால் நமக்கு ஜெயம் வரும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஏறெடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். இவைகளை பெற்றுக்கொள்ள நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த அருமையான காலை வழியில நம்முடைய கண்கள் கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கப்பட்டோம். மனுஷரை அல்ல நாம் நோக்கி பார்க்க வேண்டியது. நம்முடைய ஆபத்து காலமோ, நம்முடைய நெருக்கத்தின் நேரமோ, நம்முடைய பிரச்சனைகளோ, நம்முடைய போராட்டமோ, இந்த 12வது மாதத்தில் நாம் ஏறெடுக்க வேண்டிய முதலாவது காரியம், நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம். ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்த ஆசை வரும்.
அவரிடத்திலிருந்து தான் எனக்கு இரக்கம் வரும். வேற யாரும் எனக்கு இரக்கம் செய்கிறவர் இல்லை. யாரும் எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் அல்ல. எவ்வளவு பெரிய ஒத்தாசையும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அவர் கொடுக்க திராணி உள்ளவராய் காணப்படுகிறவர். அவரை நோக்கி பார்ப்போம். இரண்டாவது, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கும் போது நம்முடைய கைகளை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், நம்முடைய கைகளை பலப்படுத்துகிறவர். மூன்றாவது காரியம், நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக எடுப்போம். நம்முடைய இருதயம் எப்போதும் சுத்தமுள்ளதாக இருக்குமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் சிநேகனே இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு நீர் பேசின தயவுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எந்த நோக்கத்தோடு இந்த மாதத்தில் இந்த வசனங்களை எங்களுக்கு தந்தீரோ அந்த வசனத்தை கர்த்தருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தாரும். நாங்கள் எங்களுடைய கண்களை உமக்கு நேராக எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வரட்டுனாதா. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது எங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற வழியில கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக எடுக்கும் போதெல்லாம் எங்களுடைய ஜீவிதத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியா எங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய மக்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் சந்தியும் ஆசீர்வதி ஆண்டவரே. நாதா, சபையின் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அவர்களுக்கு நன்மை செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இந்த காலை வழியில் யாராக இருப்பானால் வியாதியும் பலவீனங்களை நீக்கி நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளுவீராக. ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிற மக்களுடைய தேவைகள் இந்த நாட்கள் ஆச்சரியமாய் சந்திக்கப்படுவதாக. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அது உத்தியோகமோ வியாபாரமோ தொழிலோ அல்லது கர்த்தாவே அலுவலக பணியோ எந்த இடத்துல வேலை செய்தாலும் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தாவே பாதுகாத்து அருள் செய்வீராக. நன்மையினால் கர்த்தர் அவர்களை முடிசூட்டும்படிக்கு நாங்கள் வேண்டிக் வரோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டி ஞானத்தையும் வேகத்தையும் தந்து அவர்கள் நன்றாய் படிக்க ஆண்டவரே, இந்த மாதத்தில் அவர்களுக்கு வருகிற ஆண்டவரே இந்த செமஸ்டர் எக்ஸாம் எல்லாவற்றிலும் அவர்கள் தேர்ச்சி அடைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பை அருளி செய்வீராக. உம்மால் எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் நீரே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாட்களும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போஷித்து பரிபாலித்து வழி நடத்தும். ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு ஆண்டவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டையா. அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும், அவருடைய செலவினங்களை ஆசீர்வதியும். எல்லாம் நன்மையாய் நடப்போம். இந்த மாதத்தில் ஏராளம் தேவைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு. ஆண்டவரே, ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே. ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு வழி நடத்துவீராக. கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பமாய் நாங்கள் இந்த காலை வழியில நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கிருபையாய் நாங்கள் கடந்து போக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையோட ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியம் ஆசீர்வாதமும்
நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருமளவு கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.